கண்மணி அன்புடன் சீரியலில் எடுத்த உடனே வந்து வெண்ணிலாவுக்கு ஷாக் கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும். அன்போட சித்தப்பா சொல்கிறாரு, அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் மூஞ்சி கையெல்லாம் உடச்சிடுவேங்கிறாரு. அதுக்கு அன்போட அப்பா கூட, நீ ஏன்டா அதெல்லாம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறியா அப்படின்னு சொல்லி, அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, முதல்ல போலீஸ் பண்ணுறது பண்ணட்டும், அவங்க கூப்பிட்டு யாருன்னு கண்டுபிடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு அவனுக்கு காமிக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வெண்ணிலாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னடா இது, இவளை பிடிக்காது எல்லாருக்குன்னு பார்த்தா இவளுக்கு எதாவது ஒன்றுனா இப்படி துடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அன்பு வந்து அவங்க அம்மா நல்லா கவனிச்சிக்கிறாரு. ஆனாலும் வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு குறை இருந்துகிட்டே இருக்குது. அதை தூங்கும் போது அவங்க மனசில் வந்து வெண்ணிலா வந்து அவள் கண்மணி என் கண் முன்னாடி சாகணும், அதை பார்க்கணும்னு சொன்னது வந்து அவங்க காதில் கேட்டுகிட்டே இருக்குது. உடனே கண்மணி 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 கண்மணின்னு பேச ஆரம்பிச்சுறாங்க. பேச்சே வராதுன்னு சொன்னவங்க பேச்சில் வாயில் வந்து பேச்சு வந்துருச்சு. அதுவும் கண்மணிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் வருது. கை காலெலாம் அசைவு வேறு இருக்குது. அப்போ டாக்டர் கூப்பிட்றாங்க. டாக்டர் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க யாரும் கண்மணிங்கிறது யாருன்னு கேட்கும்போது மருமக தான், இவங்களோட மருமக தான் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் க்யூர் ஆகலாம் பெட்டரா. ஏன்னா பேச முடியாதுன்னு நினச்சதே பாருங்கள், அவங்க பேரே சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க. அன்பு வந்து வேமா நான் கூப்பிட்டு வந்துடுவேன் எப்படியாவது சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி இந்த எடுத்து பார்க்குறாங்க. எனக்காக வரலனாலும் என் அம்மாக்காக கண்மணி கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் காலில் விழாத வரையா கேட்குறாங்க. கண்மணி மறுத்துறாங்க. அவங்க அம்மா சித்தி எல்லாம் கண்மணியை திட்டுறாங்க. இதே வெறுப்போட வந்து வேறு என்னடா பண்ணன்னு சொல்லி அன்பு வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் கண்மணி ஏற்கனவே வந்துட்டு உட்காந்துட்டாங்க வீட்டில். அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அன்பு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. மறுபடியும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷம் நீடிக்குமா, இதுக்கு இடையில வந்து வெண்ணிலா பற்றின அபிப்பிராயம் கண்மணிக்கு மாறுமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.